அவசியம் படிச்சிடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது படிக்காத ஒரு கும்பல் போய் 40 பேர் அடிபட்டு சாகுறானேன்னு சமமா நம்ம வச்சு பார்க்க வேண்டியது. எப்பொழுதுமே அப்படித்தான் நடக்கும். வரலாற்றில் சமூகத்தில் எல்லா நேரமும் மிகப்பெரிய உயர்வுகள் நடந்து கொண்டிருக்கும் போது மிக கேவலமான தாழ்வுகள் நடக்கும். நீங்க அதை மாதிரி தவிர்க்கவே முடியாது. ரொம்ப பெரிய உயர்ந்த சிந்தனை நடக்கும் போது தான் மிக கீழ்மையான சிந்தனைகளை வெளிப்படும். அது நீங்க எங்க பிரட்டி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அப்ப இதுதான் இருக்கா, இந்த 40 பேர் இருக்கானே, இவ்வளவு முட்டாளா இருக்கானே, இவ்வளவு புகழ் வெளிச்சத்துக்கு பின்னாடி ஓடுறானே அப்படின்னு அதுதான் உலகமா இருக்கானா? அது உலகமா இல்லை. பயப்பட வேண்டாம். மனுஷ் குறிப்பிட்டது போற எல்லாம் மாறும். அவனும் வந்துருவான். அவன் எங்கேயும் போயிட மாட்டான். ஏன்னா அவன் வீட்டில் தான் ஒரு பொம்பளை புள்ள படிச்சுட்டு சுபலட்சுமி அவன் தங்கச்சி நடப்பாளே, நிமிந்து அண்ணன் அறிவிருக்கான்னு ஒருத்தி கேட்பாளே, வீட்டில் போரிய போய் தொங்கலாமா மரத்துல கேட்பாளே, அந்த வீட்டுக்குள்ள இன்னொரு படிச்ச வளர்த்த அடிமணிக்க நம்ம அவன் வந்துருவான். அப்ப வர்றவனுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க வா, இந்த உலகத்துல உன்னால மட்டும்தான் உன்னை பார்த்துக்க முடியும், வேற யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. நான் உன்னை பெத்தவன் 15 வருஷம் பார்த்துக்குவேன், அதுக்கப்புறம் யார் பார்த்துக்குவா? நீ தான் உன்னை பார்த்துக்கணும். அதனாலதான் தெய்வத்தால் ஆகாது. நான் இல்லடா, தெய்வம் நினைச்சாலே ஆகாது. தெய்வமே உன்னை காப்பாற்ற முடியாது. நீ தான் உன்னை காப்பாற்றிக்கணும். நீ தான் உன்னை பற்றி சிந்திக்கணும். நீ தான் உன்னுடைய உயர்வுக்கு பாடுபடணும். அதனால தான் வள்ளுவர் தெய்வத்தால் ஆகாது ஆகாது ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. தெய்வத்தால் ஆகாது ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. சரி, என்னப்பா தெய்வத்தாலே ஆகாது என்னப்பா செய்யுது? நீ உன்னை பார்த்துக்கிட்டா நல்லா வந்துடுவ. எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நீ உன்னை பார்த்துக்க, நீ நல்லா வந்துடுவ வாழ்க்கையில். நீங்க எப்பொழுதும் நீங்க நினைச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம அண்ணன் முன்னாள் அமைச்சர் பழனியப்பெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், மனுஷ் அடுத்து வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆக போறவர் இல்லையா? நம்ம ஆக போறவர் விட்டுருவோம், ஆனவரை வச்சுக்குவோம். இன்னைக்கு நம்ம வந்து பதவி ஏற்கும் போது உளமாற பதவி ஏற்கிறோம்ல இல்லையா? கொஞ்சம் பேருக்கு இன்னும் கடவுளின் பேரால் பதவி ஏற்கிறான். இது வந்து 1868 ஒரு தேர்தலில் ஒருத்தர் தோக்குறாரு இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கு. இங்கிலாந்து பாராளுமன்றம் தோல்வியடைகிறாரு. திருப்பி 1874 ரெண்டாவது தேர்தல் தோல்வியடைகிறாரு. 1880 மூணாவது தேர்தலில் அவரே வெல்றாரு. 2 தடவை தோல்வியை சந்திச்ச ஒருத்தர் தேர்தலில் 3வது தடவை வென்றா என்ன செய்வாரு? சீக்கிரமா போய் சீட்டை பிடிச்சி உட்காரணும் பார்ப்பாரு. ஏன்னா ஏற்கனவே 2 தடவை தோற்று போயிருக்கோம், உள்ள போய் சீட்டை பிடிச்சி உட்காரும் ஒரு இடத்துல அப்படின்னு. ஆனா அந்த 1880 3வது தடவையாக வென்றவர் என்ன சொல்றாரு? நான் கடவுள் மறுப்பாளர், நீ பைபிள்ல சத்தியம் பண்ணி பதவி ஏத்துக்க சொல்ற, நான் பதவி ஏத்துக்க மாட்டேங்கிறது. இங்கிலாந்து பாராளுமன்றம் குழப்பமாயிருச்சு. ஏன்னா அந்த கேள்வி அதுவரை எவனும் எழுப்பல. அந்த புறம் புத்தகத்தை கொடுத்தாங்க, பைபிளை கையில வச்சாங்க, சத்தியமாக பதவி ஏற்க வந்துட்டான். ஒரு ஆள் 2 தடவை தோத்து பாராளுமன்றத்துக்குள்ள வந்தாலே பேரு சார்ல்ஸ் பிராட்லா. என்ன நீங்க ஏதாவது நான் சும்மா வாய்க்கு வந்து அடிச்சு விட்டு போற நினைக்க கூடாது இல்ல, உங்க போன்ல தட்டிங்கன்னா வருது. அவர் பேர் சார்ல்ஸ் பிராட்லா. அவர் வந்து நான் பைபிள் மேல சத்தியம் பண்ண மாட்டேன், நான் போய் ஒவ்வொருத்தனையா பார்த்து ஒவ்வொருத்தனையா கும்பிட்டு எனக்கு ஓட்டு போடுன்னு கேட்டு நான் ஜெயிச்சு வந்தா நீ பைபிள்ல பதிவு ஏத்துக்க சொல்லுவியா? அதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். அப்படின்னா இப்ப என்ன செய்யறது? இல்லை பாராளுமன்றத்துக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யறது? நீங்க கிளாஸ்ல ஏதாவது டீச்சருக்கு தெரியாத பதில் கேட்டக்கூடாது, கேள்வி கேட்டக்கூடாது. கேட்ட என்ன சொல்லுவாங்க? கெட் அவுட். இங்கிலாந்து பாராளுமன்றம் சார்ல்ஸ் பிராட்லா கெட் அவுட் இருந்துச்சு. அந்த கேள்வி பதில் சொல்ல தெரியாம அவர் பதவி அடைந்த வெற்றி செல்லாத அறிவிச்சிருச்சு. நார்த்தாம்ப்டன் தொகுதியில ஜெயிக்கிறார் அவரு. சார்ல்ஸ் பிராட்லா அதுக்காக தயங்கவே இல்லை. மறுபடியும் தேர்தல் அறிவிக்கல, நான் மறுபடியும் நிற்பேன். நின்னா 2வது ஜெயிச்சாரு. 2வது ஜெயிச்சா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம இங்கிலாந்து பாராளுமன்றம் தயாராயிருச்சு. ஆகா ஒருத்தன் வருவானே பைபிள்ல பதிவு ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுவானே, இவன் என்ன செய்யறது? அவன் என்ன செய்யறது? அவனை போட்டு ஜெயில போட்டாங்க. அவன் ஜெயில உட்காந்துட்டு பரவாயில்ல, என் தொகுதிக்கு ஒரு ஆள் வேணும்ல, நான் பதவியேத்தான் ஆகணும் அப்படிங்கிறான். ஜெயில வச்சு அவன் தேர்தல் வென்ற செல்லாதுன்னு அறிவிச்சு அவன் ஜெயிலுக்குள்ள இருக்கான். மறுபடியும் தேர்தல் நடக்குது. 3வது சார்ல்ஸ் பிராட்லா ஜெயிச்சிட்டான். யாரு? தெய்வத்தால் ஆகாதுன்னு சொன்னவன், பைபிள்ல பதியத்துக்கு முன்னாடி சொன்னவன். இதெல்லாம் பெரிய தொந்தரவா இருக்கு, என்ன போன வேணும்? நான் என்ன சொல்றேன்? ஐ won't swear on பைபிள், ஐ will affirm. 1886
சார்ல்ஸ் பிராட்லாவோட வெற்றி வந்து அறிவிக்கப்பட்டு அவர் மெம்பர் ஆயிட்டார். மெம்பர் ஆகி 1888 இங்கிலாந்து பாராளுமன்றத்துடைய சட்டம் திருத்தப்படுது. இனிமே யாரும் பைபிளின் பேரால் சத்தியம் பண்ண வேண்டியது இல்லை, உறுதி சொன்னா போதும். அதன் விளைவாகத்தான் இன்னைக்கு பழனியப்பன் சார் வரைக்கும் வந்து போய் உளமாற உறுதி இருக்கணும்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ஆரம்பிச்சது சார்ல்ஸ் பிராட்லா தான். இது எனக்கு எங்க தெரியுது அப்படின்னா, வெறும் ஐஏஎஸ் மட்டும் படிக்காம புத்தகம் படிப்பதையே தன் தொழிலாக வைத்திருக்கிற, வழக்கமாக வைத்திருக்கிற முன்னாள் ஐஏஎஸ் அசோக் வர்தன் ஷெட்டி வந்திருந்தார் இல்லையா, அவரை சந்திக்க போனா அவர் எனக்கு தகவல் சொல்றாரு. எனக்கு இது சுவாரஸ்யமா இருக்கேன்னு உடனே போய் அந்த சார்ல்ஸ் பிராட்லா பத்தி படிக்க ஆரம்பிக்கிறேன். படிக்க ஆரம்பிச்சா சார்ல்ஸ் பிராட்லா பக்கம் பக்கமா எழுதியிருக்காரு செக்யூலரிசம் பத்தி. செக்யூலரிசம் என்ற வார்த்தை உருவான பிறகு முதல்ல செக்யூலர் சொசைட்டிங்கிற பேர்ல இங்கிலாந்துல ஒரு இயக்கமாக ஆரம்பிச்சது சார்ல்ஸ் பிராட்லா தான். தன் 2 தோல்விக்கு பிறகு செக்யூலரிசத்தை தூக்கி பிடிக்கணுங்கிறதுக்காக நான் பைபிளின் பேரால் பதவி ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சவன் இந்த சார்ல்ஸ் பிராட்லா தான். அந்த செக்யூலரிசத்தை பத்தி தான் அவனுக்கு பிறகு 95 ஆண்டு காலம் கழிச்சு நம்ம இன்னைக்கு இந்தியாவில் பேசிக்கிட்டு இருக்கோம். எந்த மதத்தையும் பிடிச்சிக்கிட்டு தொங்காதீங்க, அவசியம் இல்லை, செக்யூலரிசம் தான் ரொம்ப சிறப்புன்னு சொல்றதுக்கு நமக்கு தாத்தா ஒருத்தர் இங்கிலாந்துல இருந்திருக்கான், சார்ல்ஸ் பிராட்லா. பெரியாருக்கு தெரியுமான்னு தெரியல, தெரியாம ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்போ பெரியாருக்கு ஒரு பெரியாரா? பல பெரியார் இருந்திருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரியார் இல்லையா? நம்ம ஏன் வந்து திரும்ப திரும்ப பேரறிஞர் அண்ணாவையும் பெரியாரையும் சொல்லிக்கிட்டே இருக்கோம்? எல்லா நேரமும் நமக்காக சிந்தித்ததுனால அவர்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நீங்க நினைச்சு பாருங்க, அண்ணா இந்த உலகத்தில் வாழ்ந்தது 59 ஆண்டுகள், 60 ஆண்டுகள் நிறைவு செய்யல. மணி விழா கொண்டாடல. அவர் 59 வருஷத்துல இறந்து போறாரு. இறந்து போய் 58 வருஷம் ஆச்சு. அண்ணா இறந்து 58 வருஷம் ஆச்சு. இப்ப அண்ணாவின் வயது 59ஆ? ஒருத்தர் இறப்புக்கு பிறகு 58 ஆண்டு காலம் நினைவில் கொள்ளப்படுவானா? கோட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்காரு அண்ணா, நினைவுறுத்திட்டே இருக்காரு. எப்பெல்லாம் எங்கெல்லாம் எந்த அரசியல் கூட்டத்தெல்லாம் அறிவற்ற ஒரு கூட்டம் கூடுதோ அப்பெல்லாம் அண்ணன் நினைவு கூறப்படுகிறார். இத்தனை தம்பிகளை வைத்து இத்தனை பேரையும் இரவு நேர பாடசாலைகள் கூட நடத்தி அறிவுறுத்தி, கழக கூட்டம் என்பது கழக கூட்டம் அல்ல, மாலை நேர பல்கலைக்கழகம் சொல்லி தம்பி பேசுவான் தம்பிகளை முன்னிறுத்தி ஒரு மிகச்சிறந்த அடுத்த கட்ட தலைவரை உருவாக்கின அண்ணா வாழ்ந்தது 59 ஆண்டு காலம் தான். அதன் பிறகு 58 ஆண்டு காலமாக தமிழ்நாடு அண்ணாவை பேரறிஞர் அண்ணா கொண்டாடி கொண்டே இருக்கிறது. அப்படின்னா எவ்வளவு மகத்தான வாழ்க்கை வாழ்ந்திருப்பான். அப்ப அந்த அண்ணா எவ்வளவு புத்தகம் படிச்சிருப்பாங்கிறத நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்கிட்டு, அண்ணா ஏன் அவ்வளவு பேசினாரு? படிச்சதை பூரா பேசணும். இவ்வளவு